வணக்கம்ண்ணே. உங்களோட மைவி ஃபுல்லாக செக் பண்ணுறேன் நான். இது பேட்ரி கவர் கிடைக்காதுண்ணே, செம்மையாக இருக்குது. என் காடிக்கும் ஒன்று செஞ்சு கொடுங்க. ஓகே, மேட்ருக்கு வருவோம். நான் ஃபுல்லாக செக் பண்ணுறேன்னு சொன்ன ஏன்னா நீங்கள் முதல்லே சொல்லிட்டீங்க பட்ஜெட் குறவாக இருக்கேன்ட்டு. வாஃப் கவர் காஸ்கெட் ஓகே தான், நீங்கள் மாற்றிட்டீங்க. ஏன்னா பார்த்தாலே தெரியுது மாற்றிருக்கீங்க. ஆனால் கீழே எண்ணெய், அந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு கழுவி விட்ருக்கணும். ஸோ கழுவில், ஆனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாஃப் கவர் காஸ்கெட் மாற்றிட்டீங்க. ஆனால் வந்துட்டு ஆயில் ஃபில்டர் ஹவுசிங் வந்துட்டு ஒழுகுதுண்ணே. கீழேயும் பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக லீக்கிங் தான். ஏன்னா மேலே செஞ்சு நீங்கள் கழுவி விட்ருக்கணும். ஆனால் இதுவும் வந்துட்டு இதோட ஓரிங் வந்துட்டு உள்ளுக்கு இருக்கும், அதுக்கு நீங்கள் மாற்றலை, அது கன்ஃபார்ம் மாற்றலை. இதையும் வந்துட்டு செஞ்சாகணும். ஏன்னா வண்டி 2,20,000 ஓடிடுச்சுல்ல. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு சஸ்பென்ஷன் மேட்ருக்கு வருவோம். ஆக்சுவலி கீரி காணானுமே நீங்கள் வந்துட்டு சஸ்பென்ஷனாக இதுக்கு முன்னே செஞ்சுருக்கீங்க. பின்னாடி கூட நான் பார்த்தேன், என்ன பிராண்ட்னு தெரியல, பிராண்ட் தெரியாது, எக்ஸாம்பிள் தான். பின்னாடி முன்னுக்கு லீக்கிங் ஆச்சுண்ணே. ஸோ கவரும் பாருங்கள், டஸ்ட் கவர் லூஸ் ஆச்சு. ஸோ இதை நம்ம திரும்பி இதே போட்டோம்னாக்கா சரி வராது. மவுண்டிங்கும் மெமங் போச்சு. காடி ஜேக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு மவுண்டிங் அப்படியே பிதுங்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு கிடக்கு. கம்ப்ளீட்டாக தான் நான் செஞ்சாகணும். இது பட்ஜெட்டெல்லாம் செய்ய முடியாது. லோவாம் கூட கத்தா லேசாக கிராக் விட்டுருச்சு. எப்பயோ ஒன்று தான் இருக்குது. வண்டி செஞ்சுருக்கீங்க தான், ஆனால் ஸ்டீல் வந்துருச்சு பாருங்கண்ணே. இன்ஜினில் கூட வந்துட்டு மேலோட்டமாக பார்த்தா கொஞ்சம் தெரியுது. ஆனால் கழட்ட தான் இன்னும் டீப்பாக போவோம். வேணாம், நம்ம அங்கெல்லாம் கை வைக்க வேணாம். சஸ்பென்ஷன் மட்டும் பார்ப்போம். பாருங்கண்ணே, நானும் வந்துட்டு சாயந்தரம் முத்தியாசு ஏற்றபடி பாஜா கடைக்கு தான் போகலான்னு இருக்கேன். அங்கே கொஞ்சம் ஜோக்கான காசு கொடுக்குறாங்க. நீங்களும் வர்றதா இருந்துச்சுன்னா 2 பேரும் ஒரே மோட்டரில் போயிட்டு வந்துடலாம். ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள். உங்களோட பழைய எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கையில் அமுத்துறேன், எப்படி அழகாக செல்லுன்னு இறங்குறாங்க. அவ்வளோதான், ஏறவும் இல்லை, போச்சு சுத்தமாக. கவரு பார்த்தீங்களா? ஏன்னா ரிப்பூட் ஆகிடுச்சு. பிடிச்சி இழுக்க மாதிரி கிழிச்சிட்டு வந்துருச்சு பாருங்க. மவுண்டிங் பாருங்கள், பழசுக்கும் புதுசுக்கும் கத்தா கேப் பார்த்தீங்களா? பூஷாடை இங்கே பாருங்க, கடைன்னு ஆடும். தெரியுதா? வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரில. ஓகேண்ணே, அவ்வளோதான். இப்போ இதை அழகாக நீட்டாக பூட்டியாச்சு. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தாங்கும். கிரி கண்ணன் சேம் தான்.